எதுக்கு வழி மறிக்கிறீங்க நீங்க? நீங்க எங்கேயும் போக முடியாது. அத சொல்றதுக்கு நீங்க யாரு? நாங்க சொல்லல, கோர்ட் சொல்லுது. வாட்? வெயிட் பண்ணுங்க. சார், கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அதனால இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க சென்னையை விட்டு எங்கேயும் போக முடியாது சார். என் பையனை கூட்டிட்டு போக கூடாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. கோர்ட்டை நான் பாத்துக்கிறேன், நீங்க வழியை விடுங்க. சாரி சார், இது சட்டத்துக்கு விரோதமானது. நீங்க சட்டத்தை மதிச்சு தான் ஆகணும். இல்லைன்னா நாங்க உங்களை கைது பண்ண வேண்டியது வரும். டேம் இட். ப்ளீஸ் சார், கிளம்புங்க. கேஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்க தாராளமா எங்க வேணா போலாம். இதான் ஆரம்பம். ஸ்டே வாங்கிட்டோம், கூடிய சீக்கிரம் எங்க பையனையும் வாங்கிடுவோம். அதையும் பார்க்கலாம். பாப்போம். சக்தி, பாத்துக்கலாம் சக்தி. ஸ்டே தான் புகழ், மாமா, புகழ் மாமா. சார், நீங்களாம் வீட்டுக்கு போங்க, மற்றதை கோர்ட்ல பார்த்துக்கலாம். சரி சார். சக்தி, நீ வா, வண்டியில இரு. வா. பாட்டி, புகழ கூட்டிட்டு வந்துருவாங்கல்ல? சக்தி சித்தியும் கூட போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா புகழ கூட்டிட்டு வந்துருவாங்க. நீ கவலைப்படாத. சரி பாட்டி. என்னாச்சு சிவா? புகழ கூட்டிட்டு வந்துட்டீங்களா? புகழ் எங்க? ஓ, அந்த சுட்டி பையன் ஒளிஞ்சுகிட்டு இருக்கானா? இந்த பாட்டி கிட்ட விளையாடுறானா? டேய் புகழ், நீ ஒளிஞ்சிருக்கிறத நான் பாத்துட்டேனே. நான் 5 சொல்றதுக்குள்ள நீ வந்துடணும், இல்ல நான் அங்க வந்துருவேன். சரியா? One, two, 3, 4, 5. சக்தி, ஏமா அழுவுற? சக்தி, அம்மா, புகழ் வரலம்மா. புகழ் வரலையா? என்னடா சொல்ற? புகழ் வரலையா? ஏன்? அவங்க புகழ அனுப்ப மாட்டேங்கிறாங்க பாட்டி. நம்ம வீட்டு புள்ளைய அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு அவங்க யாரு? நீங்க இருந்து கூட்டிட்டு வர வேண்டியதானே? அம்மா, போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிட்டா அப்படிலாம் பண்ண முடியாதுமா. நாம சில ப்ரொசீஜர் இருக்குமா. என்னடா இது அநியாயமா இருக்கு? நம்ம வீட்டு குழந்தைய கூட்டிட்டு வர்றதுக்கு என்னடா வரமுறை இருக்கு? ஆமா பாட்டி, அதுதான் ரூல்ஸ்.
சரி அங்க என்னதான் நடந்துச்சு? அம்மா அது வந்து இன்ஸ்பெக்டர், இப்போ இவங்க போகலனா இவங்க மேல கேஸ் போட வேண்டியதா இருக்கும். நீங்க என்ன சார் கேஸ கொடுக்கறது? நான் கொடுக்கறேன் கேஸ. தாராளமா கொடுங்க. யார் வேண்டாம்னு சொன்னது? ஆனா இப்போ இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றேன். முடியாது, நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். என் பையன் புகழ் இல்லாம நாங்க இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டோம். அவங்க தான் கேஸ் கொடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல, கேஸ கொடுங்க. கோர்ட் யார் பையன் முடிவு பண்ணட்டும். வாங்க வெங்கட் சார், சொல்லுங்க என்ன விஷயம்? ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி ஸ்டே ஆர்டர் வாங்கணும். சார், கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு, ஸ்டே ஆர்டர் வாங்கிருக்காங்க. அதனால இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீங்க சென்னையை விட்டு எங்கேயும் போக முடியாது சார். மாமா, புகழ் மாமா. பாவிங்க, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. தாயையும் புள்ளையையும் பிரிச்சுட்டாங்களே, படுபாவிங்க. அவங்க நல்லா இருப்பாங்களா? சரிப்பா, இப்ப அடுத்து என்ன பண்றது? நான் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேம்மா. தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமா தான் வரும். அதனால கவலைப்பட வேண்டாம். சக்தி, வெங்கட் தான் சொல்றாருல, கோர்ட்ல கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். நீ நம்பிக்கையோட இரு சக்தி. இல்லானோ, எனக்கு நம்பிக்கையே இல்ல. என் புகழ் திரும்ப கிடைக்க மாட்டான். சக்தி, அழாத சக்தி. புகழ் உன்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டாமா. நாங்க சொல்றது கொஞ்சம் நம்பு சக்தி. சரி, யாருமே சாப்பிடாம இருக்கீங்களே, முதல்ல எல்லாரும் சாப்பிட வாங்க. சக்தி, நீயும் சாப்பிட வா. வா. எனக்கு பசிக்கலக்கா. சக்தி, எங்க சொல்லுங்க, நீங்களாவது சாப்பிட வாங்க. சாரி மீனாட்சி, எனக்கு பசிக்கல. புகழ், வெளியில வா. பொண்டாட்டியா? இங்க வா. புகழ்குட்டி, நீங்க சொல்லுங்க, நீங்க அம்மா செல்லமா இல்ல அப்பா செல்லமா? ரெண்டு பேரோட செல்லம்.
சக்தி, அழாத சக்தி. எப்படியாவது புகழ கூட்டிட்டு வந்துடலாம். முடியல மாமா. புகழ் இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அம்மா அம்மான்னு என்னையே சுத்தி சுத்தி வருவான். இதோ இங்க கூட புகழ் நிக்கிற மாதிரியே இருக்கு மாமா. என் தோல்ல சாஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லா இடத்துலயும் ஓடி ஆடி விளையாடுற மாதிரி இருக்கு. எங்க பார்த்தாலும் புகழ் இருக்கிற மாதிரி இருக்கு மாமா. என் நேரமும் எனக்கு அவன் நினைப்பாவே இருக்கு. புகழ் இல்லாம என்னால இருக்கவே முடியாது மாமா. எனக்கு புகழ் வேணும் மாமா. அவன் தான் என்னோட உலகமே. யாருமே இல்லாத போது எனக்கு எல்லாமாவும் இருந்தது அவன் மட்டும்தான் மாமா. அவன் மட்டும் இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மாமா. நான் செத்துருவேன். நிச்சயமா நான் செத்துருவேன் மாமா. சக்தி, புகழ்குட்டி, என் செல்லம்ல, தங்கம்ல, என் பட்டுக்குட்டில, அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். ம், சாப்பிடு. அம்மா இப்போ உனக்கு ஊட்டி விடுவேனா? நீ சமத்தா சாப்பிடுவியா? காட்டு. எனக்கு வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ சின்ன புள்ள, பசி தாங்க மாட்ட. கொஞ்சமாவது சாப்பிடு. புகழ் கண்ணா, அம்மா சொன்னா கேட்கணும்ல? அம்மா சொன்னா கேட்கணும் தான். ஆனா நீங்க ஒண்ணு என் அம்மா இல்லையே. சரி, பரவாயில்ல. நான் உனக்கு அம்மா இல்ல. நான் ஊட்டவும் இல்ல. நீ சாப்பிட்டா மட்டும் போதும். நீயே சாப்பிடுறியா? இந்தா. எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஒழுங்கா எடுத்துட்டு போயிடுங்க. இல்லனா நான் தட்டி விட்டுருவேன். நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. முதல்ல இங்க இருந்து போங்க. புகழ்குட்டி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா சொன்னா கேட்டுக்கணும். என் அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிச்சு கூட்டு வந்திருக்கீங்க. நீங்க என் அம்மாவா? நீங்க அம்மா இல்ல. பேய், பிசாசு, பூதம், குட்டி சாத்தான். சரி, நீ என்னை எப்படி வேணும்னாலும் நினைச்சுக்கோ. நீ சாப்பிட்டா மட்டும் போதும். இந்தா.
இன்னொரு தடவை அந்த மாதிரி கூப்பிட்டா சாப்பாடு பறந்த மாதிரி உன் பல்லும் பறந்துரும். போ இங்க இருந்து. ஏன் நிக்கிற? போ இங்க இருந்து. போன்னு சொல்றேன்ல. சுஷ்மா, என்னங்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. உன் வார்த்தையில பொய் இருக்கு சுஷ்மா. என்னங்க பண்ண சொல்றீங்க? புகழ் எவ்வளவு சொன்னாலும் என்ன அம்மாவாவே ஏத்துக்க மாட்டேங்கிறான். சாப்பாடு ஊட்ட போனா என்ன வெறுக்கிறான். சரி, அவனே சாப்பிடட்டும்னு நினைச்சு சாப்பாடு கொடுத்தா தட்டி விடுறான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. இப்படி அவன் சாப்பிடாம இருந்தா அவன் உடம்பு என்னத்துக்குங்க ஆகுறது? வருத்தப்படாத சுஷ்மா, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கூடிய சீக்கிரமே சரியாயிடும். இவ்வளோ நாள் அவங்கள அப்பா அம்மாவா நினைச்சு வாழ்ந்துட்டான். இப்போ திடீர்னு மாத்திக்க சொன்னா எப்படி ஏத்துப்பான் சொல்லு? விடு சுஷ்மா, நம்ம பையன் நம்மளை விட்டு எங்க போயிட போறான்?